பொன்னான பூமி. எல்லாரும் ஆசைப்படுற அந்த பொன்னான விஷயங்கள். அதான் அட்சய திருதி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள். அங்கே பார்த்தீங்கன்னா, போர் நடக்குது. ஏதோ பிரச்சனைகள். கேஸ் இல்ல. இதெல்லாம் தாண்டி நம்ம தங்கம் வாங்குறதா? அப்படின்னு யோசிப்பாங்க. வீட்டில் தங்கம் தங்க வேண்டும். அது தங்குறதுனால தான் அதுக்கு பேர் தங்கம்னே சொல்லுவாங்க. இந்த குவிந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் நேரம்னு சொல்லுவாங்க. தங்கம் மட்டும் கிடையாது. நீங்க வாங்க வேண்டிய எது வேணாலும் அந்த நாள்ல வாங்கலாம். என்ன செஞ்சா நல்லது? என்ன தங்கத்த வாங்குறோம். வாங்குனாக்கா திருப்பி அடகு போகக்கூடாது. அது பெருகணும். பஞ்சபூதமும் உங்க வீட்ல வந்து உட்காரக்கூடிய நாட்கள் தான் இந்த அட்சய திருதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். அதாவது பொன்னான பூமி. எல்லாரும் ஆசைப்படுற அந்த பொன்னான விஷயங்கள். அதான் அட்சய திருதி. அழகான ஒரு நேரமாக வந்திருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள். அங்கே பார்த்தீங்கன்னா, போர் நடக்குது. ஏதோ பிரச்சனைகள். கேஸ் இல்ல. இதெல்லாம் தாண்டி நம்ம தங்கம் வாங்குறதா? அப்படின்னு யோசிப்பாங்க. தங்கம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு அங்கமாகத்தான் இருக்கும். தங்கத்திற்கு மயங்காதவர்கள் யாரும் இல்லை. அது ஒரு அசட் தான் என்னைக்குமே. விலை கூடுது, குறையுது இதெல்லாம் தேவையில்லை. வீட்டில் தங்கம் தங்க வேண்டும். அது தங்குறதுனால தான் அதுக்கு பேர் தங்கம்னே சொல்லுவாங்க. சொல்லுங்க, வீட்டுல தங்கணும். அது ஐஸ்வர்ய கடாட்சம், லட்சுமி கடாட்சம், என்னென்னலாம் வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவதைகள் அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலிகைகள் ஒன்று இருந்துச்சுனாக்கா அதுக்கு ஒரு அம்சம் இருக்கும். வெள்ளிக்கு ஒரு அம்சம் இருக்கும். தங்கத்திற்கு ஒரு அம்சம் இருக்கும். ஏன் வீட்டில் இருக்கிற இரும்புக்கு கூட ஒரு அம்சம் இருக்கும். நமக்கு தான் தெரியுது இல்லை. உலோகங்கள்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. பஞ்சலோகங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சலோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தசதாதுன்னு சொல்லுவாங்க. அது 10 வகையான மெட்டீரியல் சொல்லுவாங்க. இப்படி ஒன்னோட ஒன்று காம்பினேஷன் வரும்போது ஒரு சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி தங்கத்திற்கு தங்க ஆபரணத்திற்கு என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குறை கிடையாது. அதை ஆசைப்படவங்களும் கிடையாது. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் கேட்டிங்கனாக்கா இந்த தங்கம். ஸோ ஒரு குண்டுமணி தங்கமாவது நம்ம அன்னைக்கு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அட்சய திருதி அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க? நடுவில் இப்போதாங்க வந்து சமீப காலமாக எல்லாத்துக்குமே தெரியும் அட்சய திருதி அன்னைக்கு இது வாங்கணும். ஸோ இந்த குவிந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் நேரம்னு சொல்லுவாங்க. ஸோ தங்கம் மட்டும் கிடையாது. நீங்கள் வாங்க வேண்டிய எது வேணாலும் அந்த நாளில் வாங்கலாம். நீங்கள் வந்து அட்சய திருதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரு வெள்ளை பேப்பரில் நீங்கள் என்ன நடக்கணும்னு கூட எழுதி வைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வாங்கணும்னு ஏதாவது ஆசைப்படுறீங்க அன்னைக்கும் வாங்கலாம். இந்த தங்கத்தை ஏன் முதன்மைப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுவும் முக்கியமான ஒரு அங்கமாக இருந்ததா. ஸோ அட்சய திருதியில் ஒன்லி தங்கம் தான் அப்படிங்கிறது கிடையாது. வீட்டில் நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அன்னைக்கு வாங்கினீங்கன்னா அது பெருக்கமாக இருக்கும். மீன்ஸ் அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அதற்கான நாள், அதற்கான நேரக்குவியல், அதாவது எண்ணெய் குவியல், அதே மாதிரி சக்தியின் குவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் அப்படி கம்ப்ரஸ் பண்ணி எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட். சரி, இதுக்கான வைப்ரேஷன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல். நம்ம சொல்லணும்ல, இது வேணும், இது வேணாம், இது எனக்கு நல்லா இருக்கும், இது எனக்கு பிடிச்சது, எனக்கு உகந்தது, எனக்கு செட் ஆகும், இது ஆகாது எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு தெரியும், நம்ம மூளைக்கு தெரியும் எது வேணும்ன்ட்டு. ஸோ அந்த நாளில் நம்ம அந்த தங்கத்தை வாங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்வர்ண தேவதைக்கு ரொம்ப ரொம்ப விஷயம். ஸ்வர்ணம் உள்ள வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அத்தனையுமே வரணும் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அத்தனையுமே பாசிட்டிவ் வரணும். எனக்கு தேவை, இது எனக்கு கிடைக்கணும். இந்த வந்து சொல்லுவாங்களே பாசிட்டிவ் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதற்கான நாள் தான் அட்சய திருதி. இதான் நிறைய காணிக்கைகள் காணகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை வந்து ஒரு ஷார்ட்டாக வேற ஒரு பேட்டர்னில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அட்சய திருதி அன்னைக்கு நீங்கள் மிஸ் பண்ணாத ஒன்று வந்து தங்கம் வாங்குங்க. அதுமாரி வேறு எது வேணாலும் வாங்குங்க. கல் உப்பு வாங்குங்க. அதேமாரி உங்களுடைய பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதத்தையும் வாங்குங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்குங்க. கண்டிப்பாக நல்ல மதிப்பையும் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அன்னைக்கு வரும். சரி, இன்னைக்கு பரிகாரத்துக்கு வருவோம். சரி, எப்பொழுதுமே சொல்கிறது தான், என்ன செய்தால் நன்றது, என்ன செஞ்சால் நல்லது. என்ன தங்கத்தை வாங்குகிறோம், வாங்கினாக்கா திருப்பி அடகு போகக்கூடாது, பெருகணும். அதான் சொல்லுவாங்க, பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பூ? எல்லா பூவுமே வைக்கணுமா? மல்லிகை பூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஆவாரம் பூ. ஆவாத காரியம் இல்லாத ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதில்லைன்னு சொன்னது மருத்துவத்திற்கு. ஆவாரை இருக்கும் பொழுது ஆகாத காரியம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த பொன் அப்படிங்கிற ஒரு சக்தியை கொடுக்கிறது பொன் ஆவாரை. ஸோ அது காஞ்சதாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளவராக இருந்தாலும் சரி, அதை ஒரு நல்ல தட்டில் வச்சு நம்மளோட பூஜை ரூமில் நல்லா குளிச்சுட்டு சுத்தமான மனசோடு சரணாகதியோடு நம்பிக்கை வைத்து நம்ம அந்த பூவை வைக்கிறோம். ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கி அதை வச்சு நம்ம அந்த பூவோட வச்சாலும் சரி, வெத்தலையில் வச்சாலும் சரி, பூ கிடைக்கல, காஞ்சது தான் கிடைக்கிது நாட்டு மருந்து கடையில், அதையாவது வாங்கி உள்ளே வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் அந்த பூவோட வைப்ரேஷன் ரொம்ப 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 சூப்பர். சார் எனக்கு வாங்கவே கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது. பூ வாங்கினாதானே இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தை வைத்தும் நம்ம பூஜிக்கலாம். வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற தங்கமாக இருந்தாலும் சரி, கல் உப்பில் நல்லா அலசிடுங்க.
நல்லா பன்னீர் விட்டு அலசிட்டு நீங்கள் அதேமாரி இந்த பூவில், அது மீன்ஸ் காஞ்ச அந்த ஆவரை இருக்குல்ல, பொன்னாவரை பூவுக்கு வந்து நாட்டு மருந்து கடை இருக்கு இல்லையா, அதை வாங்கி அதை உள்ளார வச்சு அதுக்கு மேலே வெத்தலையை வச்சுக்கோங்க. வெத்தலை கண்டிப்பாக வெற்றியை தரும். ஸோ இதுதான் பரிகாரம். என்ன, வெத்தலை கையில் பக்கத்தில் இருக்கணும், ஒரு குண்டுமணி தங்கமாவது உள்ளே இருக்கணும். அது வாங்கினதாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, வாங்கினா வரவு இருந்துக்கிட்டே இருக்குங்கிறது ஒரு கணக்கு. இல்லை முடியாத பட்சத்தில் போட்டு அதுக்குன்னு நீங்கள் கடன் வாங்கிட்டுலாம் போய் யார்கிட்ட வாங்காதீங்க. கடன் வாங்கினா அன்னைக்குலேருந்து கடன் வாங்க தான் ஆரம்பிக்க முடியும். ஸோ கையில் வச்சுருக்கிற விஷயத்தில் நம்ம வந்தாலே போதுமான விஷயந்தான். அதனால் கடன் வாங்கி போய் நான் அச்சத்தில் போயிட்டு நான் வந்து நகை வாங்கணுங்கிறது கிடையாது. புன்னகை எப்பொழுதுமே வீட்டில் நிற்கணும்னாக்கா இருக்கிறத வச்சு, நம்ம யூஸ் பண்ணுறத வச்சு அந்த பூஜைகள் பண்ணோம்னாக்கா சுரணங்கள், வரத்துகள், வஸ்துக்கள் வந்து கொண்டே இருக்கும். குபேர ரகசியம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வீட்டில் இருக்கக்கூடியது ஆவாரை. சரிங்களா? அந்த ஆவாரை வந்து பூ வச்சு என்ன பண்ணுறோம், காஞ்சது ஃப்ரெஷ் எது வேணால் வச்சுக்கிறோம். அதுக்கு நடுவில் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தை உள்ளே வச்சுக்கிறீங்க. பக்கத்தில் வெத்தலையை வச்சாலே போதுமான விஷயந்தான். ஸோ இப்போ உங்கள் மனசார உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு, இன்னையிலிருந்து என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள் ப்ளஸ் சுப சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சுபமான செய்திகள் எல்லாம் நம்ம கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கான நாள் எனக்கான நாள், என் குடும்பத்திற்கான நாள், என் நண்பருக்கான நாள், இந்த உலகமே நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், சுப நிகழ்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். சுபம் 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 சுபம். அவ்வளோதான். ஒரு 6 வாட்டி சுபத்தை சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் நமக்கு பரிகாரமே. நம்ம மனசோடு வாசம் வீச வேண்டும். நம்ம மைண்டில் இருக்கிறது தான் மைண்ட் ஆகும், மைண்டில் இருக்கிறது தான் நம்ம என்ன நம்ம சொல்லுவோம் இல்லையா, எண்ணமே வாழ்க்கை சொல்லுவாங்களே, நீ வந்து எதை ஆழ நினைக்கிறாயோ அது வந்து சேரும். இன்னைக்கான நாள் இந்த பிரம்ம முகூர்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நேரத்தில் ஏன் மெடிடேஷன் பண்ண சொன்னாங்க? அந்த நேரத்தில் நம்ம மெடிடேட் பண்ணோம்னா என்ன நினைச்சாலும் வரும், ஒன்லி ப்ளஸ். அதேமாரி தான் இந்த அட்சய திருதி நாள் அன்னைக்கு போட்டு தங்கமாவது வாங்கணும்னு மக்கள் அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. வாங்க முடியலன்னா கவலையப்படாதீங்க, வீட்டில் இருக்கிறதை வச்சு பண்ணலாம். ஸோ வாங்கினா நல்லது. வீட்டில் இல்லையா, வீட்டில் இருக்கிறத வச்சு நான் கல் உப்பு வச்சு வாஷ் பண்ண போட்டதை அப்படியே வச்சிடாதீங்க. அதுக்கும் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கல் உப்பில் நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டு பூஜை பண்ணுங்கள். நான் வரும் அச்சத்தில் இதோடு நிறையா வாங்கி வைக்கணும், இல்லை சீக்கிரமாகவே நான் அந்த தங்கத்தை வாங்குவேன், வீட்டில் என்னுடைய கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்ற வைராக்கியத்தோடு செய்து இந்த பூஜை செய்யணும். வாங்கினீங்கன்னா, புதுசாக வாங்கினீங்கன்னா அப்படியே வச்சு இனி வீட்டில் தங்க வேண்டும். தங்குறதுனால தான் அது தங்கம். சரிங்களா? ஸோ இது எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும். அதுமாரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பெருக்கெடுத்து ஓட வேண்டும். எது? அன்பு, சந்தோஷம், ஆற்றல், பேராற்றல் எல்லாமே. ஸோ அந்த நாளில் மனசால மைண்டில் வந்து நீங்கள் சொன்னீங்க, நான் இன்று முதல் சக்தியானவன், என் வீடு சக்தியாக இருக்கும், குலதெய்வம் சக்தியாக இருக்கும், என்னோட மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த நாட்களில் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. பஞ்சபூதமும் உங்கள் வீட்டில் வந்து உட்காரக்கூடிய நாட்கள் தான் இந்த அட்சய திருதி. ஸோ தங்கம் ஐஸ்வர்யத்தை தரும். அது பின்னாடியே எல்லா சக்தியும் இருக்கிறனால தான் தங்கம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா? நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லையா? வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கிறதா? இதற்கான தீர்வு மந்திராலயம் டிவைன் ஷாப்பில் உள்ளது. எங்கள் மந்திராலயம் தெய்வீக சாம்ராஜ்யத்தில் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், வாஸ்து பொருட்கள், ருத்ராட்சம், ஸ்படிக மாலைகள் என அனைத்து விதமான தெய்வீக பொருட்களும் கிடைக்கும். ஒவ்வொரு பொருளும் உங்கள் வாழ்வில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது. பொருட்கள் மட்டுமல்ல, நம்பிக்கையும் உங்கள் வெற்றியும் தான் எங்கள் சிறப்பு. சென்னையில் உள்ள வளசரவாக்கத்தில் உள்ள எங்கள் கடைக்கு உடனே வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதுதான் எங்கள் இலக்கு. மந்திராலயம், இது தெய்வீக சாம்ராஜ்யம்.